ஸ்ரீமதி கமலாம்மாளை பார்த்தவர் எவரும் அவளது ஆரோக்கியத்தைப் பற்றி சிறிதும் சந்தேகப்படவே மாட்டார்கள். மண்ணிலிருந்து பிடுங்கி எடுத்த கிழங்கைப் போல் அவள் தனது 52வது வயதில் கொழுவென்று மிகவும் செழுமையாகத்தான் காணப்பட்டாள். ஆரோக்கியம் அவளது ஒவ்வொரு அவயத்தினின்றும் பொங்கி வழிந்தோடி கொண்டிருந்ததற்கு அவளது வாழ்க்கைத் தரமும் ஆடை அலங்காரங்களும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தன என்றே கூறலாம். கமலம்மாளின் தந்தை அவளது பாட்டன், அவருடைய பாட்டன் என்று பரம்பரையாக மிகவும் செல்வந்தர்கள். பரம்பரை பணக்கார குடும்பத்தில் உதித்த பிரபல வக்கீல் சுந்தரம் முதலியாருக்கு வாழ்க்கைப்பட்டாள். ஆகவே அவளது செயல், பேச்சு, காரியம் இவ்வொன்றிலும் பணத்தின் செருக்கு தொனித்ததில் ஆச்சரியமில்லை. செல்வத்திலே புரண்டு கொண்டிருந்த கமலம்மாளுக்கு எளிமை என்பதே சிறிதும் தெரிய வகையில்லாது இருந்தது. ஆடம்பரமும் படோபமும் இல்லாவிடில் தங்கள் குடும்பத்தின் கௌரவம் குலைந்துவிடும் என்று அவள் அஞ்சினாள். சுந்தரம் முதலியார் குடும்பம் கழுத்து மட்டும் கடனில் மூழ்கியதற்கு காரணம் அவரது அருமை மனைவி ஸ்ரீமதி கமலம்மாளின் ஊதாரி செலவுகள்தான் என்று அவர்களின் சுற்றத்தார்கள் குறை கூறியது ஓரளவிற்கு உண்மையே. ஏனெனில் கமலம்மாளுக்கு எந்த காரியத்தையும் சிறிய அளவிலே செய்ய தெரியாது. குடும்ப பெருமையினாலே மிகவும் அழுந்தி கிடந்த அவளது வாழ்க்கையின் தத்துவங்களும் தற்காலத்திற்கு சிறிதும் ஒவ்வாதையாக இருந்தன. ஒரு குறிப்பிட்ட தொழிலில்தான் பணம் சம்பாதிப்பது தகும். எல்லா வேலைகளையும் எல்லோரும் செய்வது தகாது. ஏழையாக பிறப்பதே குற்றம் என்றெல்லாம் அவள் விசித்திரமான கொள்கைகள் கொண்டிருந்தாள். தனது அபிப்பிராயங்களை எல்லாம் கொஞ்சமும் அஞ்சாது வெளியிட அவள் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை. ஏனெனில் அந்த வீட்டுக்கு அவள்தான் ராணி. தனது வாக்கு சாதுரியத்தால் பிரபல வக்கீலாக விளங்கியிருந்த சுந்தர முதலியார் தமது வீட்டில் மனைவியின் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவரே அல்ல. பிள்ளைகள் 2 பேரும் அவ்வாறே தந்தை காட்டிய வழியை அணுவளவும் பிசகாது கடைபிடித்து வந்தனர். பெரியவனாக வளர்ந்து கல்வி கற்று தனி பொறுப்பை ஏற்க துவங்கிய பின்னரும் கதிரேசனுக்கு தாயாரிடம் அபாரமான ஒரு பயபக்தி. வைத்திய கல்லூரியிலே படிக்கும் கதிரேசனது தம்பி தாயார்கிரிய கோட்டை தாண்டவும் தயங்கும் பயந்தாங்கொல்லி. இவ்வாறு 30 வருஷங்களாக எதேச்சாதிகாரம் செய்து கொண்டு ராணி போல் வாழ்ந்து வந்த கமலம்மாளை சில தினங்களுக்கு முன் வந்த ஒரு சிறு பெண் அவ்வளவு சுலபமாக அடக்கி உட்கார வைத்து விட முடியுமா என்ன? ஆரம்பத்திலிருந்து கமலம்மாளுக்கு தியாகராஜன் வீட்டு சம்பந்தம் அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. பெண் அழகாக இருக்கிறாள் என்றும் கல்யாணத்தை விமரிசையாக செய்வார்கள் என்றும் முடிவில் ஒருவாறு ஒப்புக்கொண்டாள். என்ன இருந்தாலும் தங்கள் குடும்பம் போல் அவர்கள் பல தலைமுறைகளாக செல்வந்தர்கள் அல்லவே. சமீபத்தில் பணத்தை கண்டுபிடித்த புது பணக்காரர்கள் தானே என்ற ஒரு அலட்சியம் அவள் உள்ளத்திலே ஆரம்பத்திலே குடிகொண்டிருந்தது. தியாகராஜன் தன் தங்கைக்கு எவ்வளவோ சீர்வகைகள் செய்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஒரு சமயம் அவன் தன் சொத்து முழுவதையும் மோகனாவுக்கே எழுதி வைத்திருந்தால் கமலம்மாள் சந்தோஷம் அடைந்திருப்பாளோ என்னவோ. ஆனால் திருமணத்திற்கு பின் தன் மருமகள் தங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்த சீர்வகைகள் கமலம்மாளுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவே இல்லை. மேலும் நமச்சிவாயத்தின் நோயை பற்றி கேள்விப்பட்டதும் அவளது ஏமாற்றம் சீற்றமாக மாறியது. அவளது கோபம் முழுவதும் மோகனாவின் மீது திரும்பியது. தாய்க்கு பிள்ளையாக கதிரேசன் தன் மனைவியை தாயார் வார்த்தைகளாலும் செயலாலும் சிறுமைப்படுத்துவதைக் கண்டும் காணாதவன் போல் இருந்தான். கமலம்மாளுக்கு எப்பொழுதும் தனது ஆரோக்கியத்தை பற்றி குறை சொல்லி கொண்டிருப்பதிலே அலாதியான ஒரு தனி ஆசை. நோயாளி என்று படுக்கையில் படுத்துக்கொண்டு வீட்டில் உள்ள அனைவரது கவனத்தையும் கவர வேண்டும் என்று ஒரு அலாதியான விருப்பமும் அத்துடன் இருந்தது. எனவே அடிக்கடி அவள் சாதாரணமான ஒரு தலைவலிக்கு கூட கம்பளியை போர்த்தி கொண்டு படுத்து விடுவாள். அதுவும் தன் மூத்த மருமகள் வீட்டிற்கு வந்ததும் அப்படி அவள் நோயாளியாக படுப்பது அதிகரித்தது. மோகனாவுக்கு நோய் நொடி ஒன்றுமில்லை என்று வைத்திய பரீட்சை மூலம் நிச்சயமாகிவிட்டது. அவள் தன் பிறந்த வீட்டு பக்கமே போவதில்லை. பணம் சீர்வைகள் தான் கொண்டு வரவில்லை. கொஞ்சம் இடுப்பு ஒடிய மாமியாருக்கு பணிவிடைகள் தான் செய்யட்டுமே, அவளுக்கு அதை விட வேறு என்ன வேலை என்ற எண்ணம் கமலம்மாளுக்கு ஏற்பட்டது. வழக்கமாக அவளுக்கு வருகிற மண்டை இடி ஒன்று அன்று காலை அவள் படுக்கையை விட்டு எழுந்திருந்த பொழுது கூடவே எழுந்து விட்டது. குளித்துவிட்டு காபி பலகாரத்தை முடித்து கொண்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த அவள் தலையை 2 கரங்களாலும் பிடித்து கொண்டாள். ஆபீஸிற்கு செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்த கணவனுக்கு உபசரணைகள் செய்து கொண்டிருந்த மோகனா இதை குறிப்பாக கவனித்தாள். அம்மாவுக்கு தலைவலி போல இருக்கிறது என்றான் கதிரேசன். கணவன் வீட்டிற்கு வந்த சில தினங்களில் கதிரேசனது குணத்தை மோகனா நன்கு அறிந்து கொண்டிருந்தாள். அவளது கற்பனையில் உருவாகியிருந்த கணவனுக்கு கதிரேசன் முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். இள வயதிலே வாலிபர்களுக்கு தம் புதிய மனைவியரிடம் தோன்றும் அபரிமிதமான பரிவோ அன்போ அவனிடம் எல்லளவும் இருக்கவில்லை.
தன் ஓய்வு வேலைகள் முழுவதும் மோகனா காதல் நவீனங்களை படிப்பதிலும் கற்பனை நிறைந்த திரைப்படங்களை கண்டு களிப்பதிலும் திளைத்திருந்தவள் தனது இல்லற வாழ்க்கையை அந்த கண்களாலே தன்னுள்ளே சித்தரித்து மகிழ்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கணவன் கதிரேசனுக்கு கண்ணே என்று அழைக்கவோ தேன் போல் இனிக்க பேசவோ தெரியவில்லை. முத்து உதிர்ந்து விடும் போல அஞ்சி பேச்சை அளந்து பேசினான். சிலரைப் போல் தன் அன்பை செயலில் காட்டவும் அவனுக்கு தெரியாது. போதாததற்கு பொறுமையே இல்லாத முன்கோபி. தான் மனதில் நினைப்பதை பிறர் செயலில் செய்துவிட வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்க்கும் அவசர குணம் வேறு. மோகனா எதிர்பார்த்த அளவு தாம்பத்திய வாழ்வில் இன்ப நிலவு பொழியவில்லை. கல்யாணம் என்பது இவ்வளவுதானா என்ற ஒரு பெரும் ஏமாற்றம் அவள் உள்ளத்திலே நிறைந்திருந்தது. மோகனாவை அறிந்தவர்களுக்கு அவள் இத்தகையதொரு இல்லற வாழ்விலே ஈடுபட்டு சகித்து கொண்டிருப்பதைக் காண சிறிது வியப்பாகத்தான் இருந்தது. இவ்வளவு வயதிற்கு மேல் கல்யாணம் என்னத்திற்கு என்று அவளது தோழிகளில் ஒரு சிலர் வம்பு பேசினார்கள். மோகனாவாவது பொறுமையாக கணவனுடன் வாழ்கிறதாவது என்று ஒரு சிலர் வம்பு ஜோசியம் கூறினார்கள். ஆனால் மோகனாவுக்கு அவளது இரத்தத்திலே ஊறியிருந்த ஒரு தனிப்பட்ட குண விசேஷத்தை பற்றி யாரும் உணரவே இல்லை. காந்திமதி அம்மாளின் பிடிவாத குணம் அவளது அண்ணன் மகளான மோகனாவிடம் இருந்ததில் வியப்பில்லை. எப்பாடுபட்டாவது கதிரேசன் அன்பை பெற்றுவிடுவது, கமலம்மாளின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவது, ஏமாற்றமாக காணப்படும் குடும்ப வாழ்வை இனிதாக மாற்றிவிடுவது என்றெல்லாம் அவளையும் அறியாது ஒரு ஆத்திரம் மிகுந்த பிடிவாதம் அவளது உள்ளத்தில் எழுந்து ஒரேடியாக மாற்றிவிட்டது. எனவே அவள் அம்மாவுக்கு தலைவலி போல இருக்கிறது என்று கணவன் கூறிய அளவில் அவன் மேலே சொல்லப்போவதை ஊகித்து கொண்டு விட்டாள். அம்மாவை போய் கொஞ்சம் கவனி, அவளுக்கு என்ன வேணும் என்பதை விசாரி என்று கணவன் கூறும் முன்னரே வேகமாக உள்ளே சென்று தலைவலி மருந்து டப்பியையும் சாப்பிட வெந்நீரும் எடுத்துக்கொண்டு மாமியாரிடம் சென்றாள். அது சமயம் விடுமுறைக்காக பட்டணத்திலிருந்து ஊருக்கு வந்திருந்த அவளது மைத்துனன் குமாரசாமி காலை பத்திரிகையுடன் அங்கே வந்தான். அம்மா, அந்த கொலைகேசில் இன்னைக்கு வக்கீலுடைய குறுக்கு கேள்விகள் ரொம்ப பிரமாதம் என்று உற்சாகத்துடன் சொன்னான். மகனை கண்டதும் தாயார் தனது தலைவலியை மறந்து வெடுக்கென எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அதுக்குள்ளே தீர்ப்பாயிடுச்சா? அவனுக்கு தண்டனை கிடைச்சுட்டுதா என்று ஆவலுடன் விசாரித்தாள். வெந்நீர் பாத்திரத்தை மாமியாரிடம் நீட்டிய மோகனாவின் கரங்கள் நடுங்கின. அவளது நெஞ்சை படபடவென்று அடித்து கொண்டது. அன்று பத்திரிகையில் வெளியான சஞ்சீவியின் கொலையை பற்றி படித்ததிலிருந்து அவள் திகிலடைந்து போயிருந்தாள். எங்கே தியாகராஜனும் இந்த கொலைகேசில் சம்பந்தப்பட்டு விடுவானோ என்று ஒரு கிளி அவளது உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. அவ்வாறு ஏதாவது ஒரு சிக்கலில் அகப்பட்டு கொண்டு தியாகராஜனும் கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டு விட்டால், ஏற்கனவே அவளது பிறந்தகத்தை பற்றி இழிவாக நினைக்கும் அவளது கணவன் விட்டவர்கள் அவளை சும்மா விட்டு விடுவார்களா? தன் சுயநலத்தை வேண்டியாவது அவள் தியாகராஜனுக்கு இந்த கேஸில் எவ்வித சம்பந்தமும் ஏற்படக்கூடாது, அவள் பெயருக்கு இழுக்கு வரக்கூடாது என தன் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை படிக்கையிலே அவளுக்கு ஒரே நடுக்கமாக இருந்தது. குமாரசாமி மோகனாவின் வெளிரடைந்த முகத்தை கவனியாது உற்சாகமாக கேஸை பற்றி உரையாடி கொண்டிருந்தான். வக்கீலின் மனைவியாக வாழ்வு நடத்தியதால் தனக்கு சட்ட ஞானம் தானாகவே வந்து விட்டதாக கமலாம்மாளுக்கு எண்ணம். ஆகவே அவள் தன் தலைவலியை மறந்து குதூகலத்துடன் மகனிடம் பேசினாள். அம்மா, இந்த வருஷம் வைத்திய பாடத்தில் எங்களுக்கு நியாய சபையில் வழக்கு நடத்தும் முறை, அதில் வைத்தியருக்கு உண்டான பங்கு இவற்றையெல்லாம் பற்றி படிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்கள் கலாசாலை ஆசிரியர் இந்த கொலை கேஸிற்கு மாணவர்கள் சிலரை பிரத்யேகமாக அனுமதிக்க ஏற்பாடு செய்திருந்தார். வழக்கு தொடங்கிய முதல் நாள் நான் நேரிலிருந்து வழக்கை கவனித்தேன் என்றான் குமாரசாமி. தாயாரின் கண்கள் வியப்பினால் விருந்தன. அப்படியா என்றாள். அன்று கோர்ட்டில் ஏக கூட்டம். குற்றவாளிக்காக ஆஜராகும் வக்கீல் மிகவும் பிரபலமானதொரு ஆசாமி. அதனால் என்று முடிக்கும் முன் கமலம்மாள், பிரபலமான வக்கீல், உங்க அப்பா இருந்திருந்தா இந்த சாட்சிகளை பிச்சு உதறிட மாட்டாரா என்றாள் அலட்சியமாக. அப்பாதான் இப்போது இல்லையே, அதை விட்டு தள்ளுங்கள். குற்றவாளியை கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்தின போது என் மனம் கூட அவனை பார்த்து கலங்கி போச்சு. வயது 30க்குள்ளதான் இருக்கும். பார்க்க மிகவும் கம்பீரமான தோற்றம், முகத்திலே நல்ல பிரகாசம். அவனை பார்த்தால் யாரும் அவன் சஞ்சீவுக்கு விஷம் கொடுத்து கொன்றிருப்பான் என்று நினைக்கவே முடியாது என்றான். கொலையாளியின் மூஞ்சில எழுதியா ஒட்டி இருக்கும்? உங்க அப்பா அடிக்கடி சொல்கிறதுண்டு, ஒரு மனிதன் பெண் மோகத்திலே தன் புத்தியை கலங்க விட்டு விட்டால் பிறகு அவன் என்ன செய்வான் என்ன செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆமா, அந்த பெண், அவள் பெயர் என்ன? மாயாவா ரம்பையா? அவளை விசாரித்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தியா
என்று வினவினாள். சற்று தொலைவில் இருந்த மேஜை மீது தாறுமாறாக கிடந்த புத்தகங்களை அடுக்குவதில் ஈடுபட்டிருந்த மோகனா தன் முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டாள். இப்படிப்பட்ட பயங்கரமான கொலை கேஸ் ஒன்றில் சம்பந்தப்பட்டிருக்கும் பெண்மணியின் நட்பை அடைய அவள் ஒரு காலத்தில் எவ்வளவு ஆவலுடன் மாயாவின் துணையுடன் வலுவில் சென்று அதை பெற்றுக்கொண்டாள். மாயாவிடம் சென்று உறவாடியது, அவளுக்கும் அண்ணனுக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் மாமியாருக்கு தெரிந்துவிட்டால் பயத்தில் மோகனாவின் வாய் உலர்ந்து போயிற்று. குமாரசாமி பேப்பரை தரை மீது போட்டுவிட்டு மறுபடியும் உற்சாகத்துடன் பேசலுற்றான். ஓ, போயிருந்தேனே. மாயாவை பார்க்க அன்று கோர்ட்டு வாசலில் வந்திருந்த கூட்டம் ஒரு பெரிய சினிமா நட்சத்திரத்தை காணக்கூட அவ்வளவு கூடியிருந்திருக்காது. ஒரு பெரிய காரில் இருபுறமும் பாதுகாப்புடன் வந்து இறங்கினாள் அவள். கோர்ட்டு வாயிலை அவள் மிதித்ததும் ஜனங்களிடையே என்ன பரபரப்பு, கைத்தட்டல், ஆரவாரம். கூட்டத்தை போலீஸ் படையினர் பயமுறுத்தி கலைக்க வேண்டியிருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இகழ்ச்சிக்கு இருக்கும் ஆதரவு புகழ்ச்சிக்கு இருப்பதில்லை என்று சிரித்தான். அது போகட்டும், அவள் உண்மையில் அவ்வளவு அழகியா என்று தாயார் ஆவலுடன் விசாரித்தாள். கூண்டிலே அவள் ஏறி நின்றதும் தன்னை சுற்றிலும் அலட்சியமாக எல்லோரையும் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அன்று கூண்டிலே நின்ற தோற்றத்தை சில பத்திரிகை நிருபர்கள் கவிதை உணர்ச்சி பொங்க விவரித்தார்கள். ஒரு பத்திரிகை விவரித்திருந்தது, மாயா கூண்டிலே வந்து நின்றதும் திடீரென்று ஒரு நிசப்தம் ஏற்பட்டது. தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்த மின்சார விசிறிகள் கூட சில வினாடி ஆடாது அசையாது நின்றுவிட்டன போல் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. சர்க்கார் சார்பாக சாட்சி கூற சௌந்தரிய தேவதையே வந்துவிட்டது போல் எல்லோர் மனதிலும் ஒரு மயக்கம் ஏற்பட்டது. உண்மை என்றெல்லாம் எழுதியிருந்தது என்று கூறிவிட்டு நகைத்தான். கமலம்மாள் எரிச்சலுடன் சப்பு கொட்டினாள். வேலையற்றவர்கள், சௌந்தரிய தேவதையாம், என்ன வர்ணிப்பு வேண்டி கிடக்குது. சஞ்சீவுக்கும் அவளுக்கும் ரொம்ப நாள் சிநேகிதமாம். இந்த மனோகருக்கும் அவளுக்கும் 4-5 மாசமா சிநேகிதமாம். இதெல்லாம் பற்றி வக்கீல்கள் ஒன்று விடாமல் அலசி விட்டாங்க. கோர்ட்டில் நானும் தான் இந்த கேஸ் விவரத்தை பத்திரிகையில் படிச்சுக்கிட்டு வரேனே. வெட்கம் மானம் ஏதாவது துளி இருந்தால் அவள் உயிரை வச்சு கொண்டு இன்னும் இருப்பாளா? சேச்சே என்றாள். மனோகரனுக்கு ஆஜராகி உள்ள வக்கீல் அவளை சும்மாவா விட்டார்? சர்க்கார் தரப்பிலே சாட்சியாக வந்து நின்றவுடன் குறுக்கு கேள்விகளில் கொன்று விட்டார். ஆனால் அம்மா, அவளுக்குத்தான் என்ன நெஞ்செழுத்தம், என்ன துணிச்சல்! அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அலட்சியமாக டக் டக் என பதில் சொல்லி கொண்டு வந்தாள். மனோகரன் இரக்கமாக ஒரு முறை அவளை நிமிர்ந்து பார்த்தான். நாங்கள் எல்லோரும் அவள் ஏதோ தடுமாறி விடுவாள் என்று நினைத்தோம். அவளை ஒரு முறை விரைத்து பார்த்துவிட்டு வக்கீல் கேட்டதற்கு ஆணித்தரமாக பதில் கொடுத்தாள் என்றான். உங்க அப்பா மட்டும் இப்போ உசுரோடு இருந்திருக்கணும். இவள் கதி, இவள் சங்கதி வேறு விதமாக ஆகியிருக்கும். ஒரு சமயம் அம்பலவாணன் கொலை கேஸில் எதிர்த்தரப்பு சாட்சி சொல்ல வந்த ஒரு ஜில் மோகனாங்கியை அவர் கேட்ட கேள்வியிலே அவள் அப்படியே கூண்டிலே அழுது விட்டாள். சாட்சிகளை பிச்சு நாரா கீழ்ச்சி போட்டுடுவாரே. என்னவோ இந்த மனோகரனுக்கு இப்படி புத்தி போக வேண்டாம். கௌரவமான குடும்பத்து பையன், அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாம். அவங்க தாயார் கண்ணும் கண்ணீருமாக நிற்கிறாங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், கேஸை ஏன் இன்னும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க? காதலில் தனக்கு போட்டியாக சஞ்சீவி வந்து விட்டான்னு பொறாமைப்பட்டு அவனை விஷம் வச்சு கொன்னுட்டான்னு பட்டவர்த்தமாக தெரியுதே. என்னை கேட்டால் மாயாங்கிற அந்த கள்ளிக்கும் சேர்த்து தூக்கு தண்டனை போடணும்னு சொல்வேன். வெக்கம் கெட்டவள் என்று ஆத்திரத்துடன் பேசி முடித்தாள் கமலம்மாள். தன்னுடைய தீர்ப்பை திடீரென்று அவளுக்கு புது நினைவு ஒன்று ஏற்படவே மருமகள் பக்கம் திரும்பி, ஆமா, உன் கல்யாணத்தின் போது உனக்கு மாயானி யாரோ ஒருத்தி புடவை ஒன்று பரிசாக அனுப்பியிருந்தாளே, அது யார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மோகனாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு கணம் அவளால் பேசவே முடியவில்லை. அவளா? அவளின் சிநேகிதி ஒருத்தி. அவளுக்கும் இந்த மாயாவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று குழறினாள். கமலம்மாள் தன் மருமகளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உனக்கு என்ன உடம்புக்கு, எப்படியோ இருக்கியே என்று அதட்டினாள். ஒன்றுமில்லை அத்தை என்று கூறிவிட்டு அங்கிருக்க மனமின்றி மெல்ல பின்கட்டிற்கு சென்று விட்டாள் மோகனா. மாமியாரிடம் சட்டென கூறிய பொய் அவள் மனதை வெகுவாக உறுத்தி கொண்டிருந்தது. அவளுக்கு பரிசு அனுப்பிய மாயாதான் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறவள் என்று பின்னால் தெரிந்துவிட்டால், இவ்வளவு அபாக்கியாதி அடைந்துவிட்ட பெண்மணியை அண்ணா கடைசியில் திருமணம் செய்து கொண்டாள். தியாகராஜனின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறதோ, மாயாவை பற்றி அவன் என்ன நினைக்கிறானோ, இதையெல்லாம் தாயாரிடமாவது சென்று நேரில் பேசி தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. பிறந்த வீட்டின் தொடர்புக்கே அவளது மாமியார் முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள்.
அவளுக்கு தெரியாது பிறந்தகம் போய் வருவதென்பது முடியாத காரியம். பிறகு தெரிந்துவிட்டால் கமலம்மாள் மன்னிக்கவே மாட்டாள். பலவாறு யோசித்து கொண்டு முற்றத்து குரட்டிலே உட்கார்ந்தாள் மோகனா. அந்த வீடு முழுவதும் ஒரு முறை சுழன்றது. அவள் கண்கள் இருண்டன. விழித்து கொண்ட பொழுது வீட்டு வேலைக்காரி தன் முகத்தை தண்ணீரை தெளித்து துடைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இந்த சமயம் நீங்க பிறந்த வீட்டில் இருக்கணும். பிள்ளைத்தாச்சி பெண்ணை இங்கேயே வச்சுக்கிட்டு தானும் கவனிக்காம பிறந்த வீட்டுக்கும் அனுப்பாம இந்த அம்மா செய்கிறது நல்லாவே இல்லை. நல்லா கவனிக்காட்டி நாளைக்கு ஏதாவது உடம்புக்கு ஆபத்து ஏற்பட்டா என்று அனுதாபமாக பேசினாள் வேலைக்காரி. தடுமாறிக்கொண்டு தன் அறைக்குள்ளே சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்ட மோகனாவுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. சில மாதங்களில் அவள் தாயாகும் நிலையில் இருந்தாள். வழக்கமாக இது சமயம் பெண்கள் மனதிலே ஏற்படும் ஒரு கலக்கம் அவளிடம் கூடியிருந்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்லி இன்பமாக 2 வார்த்தைகள் சொல்ல அந்த பெரிய பங்களாவில் யாரும் இருக்கவில்லை. தன் உடல்நிலையை அவள் அமிர்தம்மாளுக்கு கடிதம் மூலம் கூட தெரிவிக்கவில்லை. தெரிவித்துதான் என்ன பயன்? அமிர்தம்மாள் பெண்ணை காண அங்கே வந்தால் அவளுக்கு கமலம்மாள் நல்ல வரவேற்பு கொடுக்க போவதில்லை. பற்பல சிந்தித்த மோகனாவின் உள்ளம் திடீரென காந்திமதி அத்தையை பற்றி எண்ணியது. அத்தை, அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு தியாகராஜனையும் தமயந்தியையும் வளர்த்திருப்பார்கள். அவர்கள் இருவர் மீதும் எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள். தமயந்தி பாவம், அவள் தியாகராஜனை எவ்வளவு நேசித்தாள். அவர்களுக்கு நடக்க இருந்த திருமணத்தை சூழ்ச்சி செய்து கெடுத்து அண்ணன் மனதை குழப்பி அத்தையை தள்ளாத வயதில் வீட்டை விட்டு விரட்டியது எவ்வளவு பெரிய துரோகச் செயல். வளர்ந்த பாசத்தினால் அத்தையின் மனம் என்ன பாடுபட்டதோ. வயதான காலத்தில் வெளியே போய் என்ன கஷ்டமெல்லாம் அனுபவிக்கிறார்களோ. அத்தை அப்படி என்ன வீட்டில் இருந்தவர்கள் மீது விரோதம் பாராட்டினார்களா? விஜயாவிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லையா? அவர்களை சரியாக அறிந்து கொண்டு பட்சமாக பழகியிருந்தால் விஜயாவிடம் காட்டிய பரிவை விட பன்மடங்கு அன்புடன் நடந்து கொண்டிருப்பார்களே. அத்தை எவ்வளவு கெட்டிக்காரி! மாயாவின் சிநேகிதம் தவறு என்று புத்தி சொன்னார்களே, அப்பொழுது குற்றமாகப்பட்டது. மாயாவின் குணம் இப்பொழுதல்லவா தெரிகிறது. அத்தையை கொடுமை செய்த பாவம்தான் போலிருக்கிறது. மாமாவிற்கு இவ்வளவு கடும் நோயாக வந்திருக்கிறது. அத்தை மனம் நொந்து வடித்த கண்ணீர் என் வாழ்க்கையிலும் பழிவாங்க வந்திருக்கிறது. ஐயோ அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். அகம்பாவத்திலே அறியாமையில் உங்களுக்கு தீங்கு செய்து விட்டேன். நானும் உங்களுக்கு அண்ணனையும் தமயந்தியையும் போல் ஒரு குழந்தைதான். என்னை மன்னித்து என் வாழ்வை வளமாக்க ஆசீர்வாதம் செய்யுங்கள். எங்கேயாவது உங்களை சந்திக்க முடிந்தால் நான் செய்த தவறுக்கு உங்கள் காலில் விழுந்து என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவி விடுவேன். அத்தை, அத்தை என்று பலவாறு தனக்குள்ளே எண்ணி உள்ளம் முருகிய மோகனா பச்சாதாபம் தாளாது விம்மி அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.